ஒரு நெயில் பாலிஷ் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதுதான் வந்து நமக்கு முக்கியம். பணம் சேமிக்கிறது இல்லைன்னா வந்து தேவையில்லாத செலவை வந்து குறைக்கிறது. குட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு கல்பனாஸ் பிரைம் டைம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வானிலையும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை. காலகட்டம் வந்து அப்படிதான் இருக்கு. கோல்டா இருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, அந்த மாதிரி தான் நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர். எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணி குடிங்க. சுடு தண்ணி, சுக்கு, பனங்கல்கண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நெயில் பாலிஷ் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நம்புகிறேன். மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் இன்டீரியரான கிராமத்துக்குலாம் வந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைங்களெல்லாம் வந்து மீட் பண்ணி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து நடத்துவோம். ரொம்ப உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்து போயிருக்கும்போது அங்கே ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி அவங்களோட பேத்தி 3 பேர் வந்து இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா இல்லை. அந்த தாத்தா பாட்டி தான் வந்து அவங்க பேத்தியை வந்து வளர்க்குறாங்க, அவளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து 80 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த தாத்தா பாட்டிக்கே 80 வயசுக்கு மேலே வந்து இருக்கும். நான் வந்து சும்மா அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ், அவளோட பேர், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி வந்து என்னோட காலை வந்து தொட்ட மாதிரி தெரிஞ்சுது. டக்குன்னு நான் வந்து எந்திரிச்சு நின்றுட்டேன். என்னாச்சு பாட்டி, எதுக்கு என் காலில் போய் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க என்னோட நெயில் பாலிஷை தான் வந்து தொட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னம்மான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையிலே இவங்களுக்கு நெயில் பாலிஷ் பற்றி தெரியல அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெயில் பாலிஷ் கூட தெரியாமல் அந்த பாட்டி இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து என்னால் நம்பவே முடியல. அப்படி இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் சொன்னேன், ஆமாம் பாட்டி, உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியல. நம்ம நகை வந்து அழகாக இருக்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் பாட்டி அப்படின்னு வந்து சொன்னேன். அப்படியாம்மா, அப்படின்னா என் பேத்திக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி பாட்டி, அதுக்கு என்ன வாங்கிடலாம், நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மனசு பாரமாகவே இருந்தது. ஏனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 2-3 கலரில் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு போய் அந்த பாப்பாவுக்கு கொடுத்தோம். பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் வந்து பாட்டியும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா பேத்தி முகத்தில் சிரிப்பை பார்த்ததுனால அவங்களுக்கும் வந்து சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த மெமரி ஏன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆசைப்படுற பெரிய ஆசைகளுக்கு கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாகுது, லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பொறுமை இழந்துடுறோம் சில நேரத்தில். சரி என்னடா இன்னும் எவ்வளோ தூரம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கூட டிராவல் பண்ணுற எவ்வளோ மக்கள் வந்து இன்னும் அவங்களோட அடிப்படை தேவைகள், ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு சின்ன சின்ன தேவைகள் கூட தெரியாம கூட நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மெமரியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இனிமே நம்ம வாழ்க்கையில இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போடக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நம்மலாம் வந்து வாழ்க்கையில இல்லைன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். இது ஒரு விஷயம் மட்டும் இல்ல, எங்ககிட்ட எதுவுமே இல்லையே, அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படாம 80 வயசுக்கு மேலேயும் அந்த தாத்தாவும் பாட்டியும் உழைக்க ரெடியா இருந்தாங்க. நாங்க இருக்கும் போதே என்னோட பேத்திக்கு வந்து நல்ல ஒரு படிப்பை தருவோம், நல்லா படிக்க வச்சுட்டு தான் நாங்க இந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படின்னு வந்து அந்த கான்பிடென்ட்டோட, அந்த குறிக்கோளோட இருந்தாங்க. பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். நமக்கு எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் வந்து நம்ம நினைச்சதை கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட இதுதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும், நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கணும், அப்போதான் வந்து ஜெயிப்போம் அப்படின்லாம் கிடையாது. 80 வயசுக்கு மேலேயும் அந்த குழந்தைய படிக்க வைக்க அந்த தாத்தாவும் பாட்டியும் உழைக்க ரெடியாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதுதான் வந்து நமக்கு முக்கியம். கொஞ்சம் பொறுமை நிதானமும் கடைபிடிச்சா சீக்கிரமே நம்ம ஆசைகள் நம்ம கைக்கு வந்து சேரும். மரவள்ளிக்கிழங்கு சீசனில் வந்து எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது.
ரொம்ப ஈஸி தான். மரவள்ளிக்கிழங்கை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சுட்டு அதை சேர்த்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு மாவில் வந்து நைஸாக சாப் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து அடை பண்ண வேண்டியதுதான். சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் அது. ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். இதுக்கு வந்து சட்னியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த அடை வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதனால எங்கள் வீட்டில் சும்மா தான் வந்து சுட்டு தருவாங்க. கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் 1-2 காஞ்ச மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும், சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி ஜீரகமும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து பாப்பாவுக்காக ஒரு ஸ்வீட் சட்னி மாதிரி வந்து பண்ணுவேன். சும்மா தக்காளியும் பூண்டு வந்து சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து எண்ணெயில் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்ல கலர் மாதிரி ஒரு சாஸ் மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணுவேன். இது வந்து அவளுக்கு பிடிக்கும், அதனால் வந்து பண்ணுவேன். விறகு அடுப்பில் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நெருப்பு இருக்கும்போது முழுசாகவே மரவள்ளிக்கிழங்கை வந்து அந்த நெருப்புக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நெருப்பு அனல்லாம் போனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா வந்து அதை வெளியில் எடுத்தால் அந்த மரவள்ளிக்கிழங்குலாம் வெடித்து இருக்கும். சுட்ட கிழங்கு அது. அதெல்லாம் கையாலே உரித்து சாப்பிட்ட ஞாபகம்லாம் வருது. பாட்டி வந்து அவ்வளோ நல்லா சுட்டு தருவாங்க மரவள்ளிக்கிழங்கை. இந்த மாதிரி நம்ம மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், பயிர் வகைகள் அதெல்லாம் வந்து அந்தந்த சீசனுக்கு வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். சக்திக்கு வந்து ஸ்கூலில் டைம் பார்க்குறது எப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் டைம் பிளானிங் வந்து போயிட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நேரத்தையும் பணத்தையும் வந்து தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது. அதே மாதிரி கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும். செலவு பண்ணுறதையும் கரெக்டாக வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வந்து சொல்லித்தரணும். அது நம்முடைய கடமை. பணம் சேமிக்கிறது இல்லைனா வந்து தேவையில்லாத செலவை வந்து குறைக்கிறது. இதுக்காக ஒரு சின்ன டிப் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போல்லாம் வந்து நம்ம கடைக்கு போனாலே ஷாப்பிங்னாலே கார்டு தான் வந்து ஸ்வைப் பண்ணுறோம். பெரிய பெரிய செலவு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சின்ன சின்னதாக 100 rupees 200 rupees கூட நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணுற பழக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டோம். சில்லற செலவு தான் நமக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். பெரிய செலவு வந்து எப்பயாவது தான் வந்து பண்ணுவோம். ஆனால் அந்த சில்லற செலவுல தான் அதிகமாக பணம் போகும், அது நமக்கு தெரியாது. இந்த மாசத்துலேருந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன், சில்லற செலவுகளுக்கு வந்து நம்ம இனிமேல் கார்டு யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு 1000 rupees இல்லைன்னா வந்து ஒரு 2000 rupees வந்து கையில் வச்சுக்கணும். சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கும்ல, 200 300 அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து இனிமேல் கை காசுல இருந்தா வந்து பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன். அப்பதான் வந்து சில்லறை செலவுகள் வந்து ஒரு 1000 2000 நம்ம ஒரு லிமிட் வச்சோம்னா அதுக்கு மேல வந்து அது தாண்டாம வந்து இருக்கும் ஒரு மந்த்துக்கு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் கார்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். 100 rupees நம்ம வந்து ஸ்வைப் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து 1 2 பண்ண மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் வந்து 1000 rupees வந்து பல்காக வந்து டிடெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதத்துலேருந்து சில்லறை செலவுகள் நம்ம வந்து கையில் வச்சுட்டு தான் செலவு பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு vlog யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு நாள் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.